ஹே கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா காஃபி குடிக்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக நான் ஐம் அ மார்னிங் பர்சன். ஸோ காலையில் 6 மணிக்கே எழுந்திரிச்சிருவேன். வீட்டிலே யூஸ்வலாக காஃபி குடிப்பேன். சில நாள் இருக்காது. அப்போது பக்கத்தில் இருக்க டீ கடைக்கெலாம் போவேன். ஸோ ஒரு வாரத்தில் 4-5 நாள் நான் வெளியே தான் காஃபி குடிப்பேன். இன்றைக்கும் அந்த மாதிரி போகிறேன். சரி நம்ம டெய்லி தான் போகிறோம், இன்றைக்கி ஒரு விலாகாக பண்ணலான்னு தான் இதை விலாகாக எடுக்கிறேன். இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, எப்போவுமே காரில் தான் போவேன். ஸோ அங்கே இருக்கல காரு, அந்த காரில் போவேன். அப்படி இல்லைன்னா என்னோடய ஸ்கூட்டியில் போவேன். எப்போவுமே காரில் தான் போவேன். மார்னிங் ஆனால் ஒரு மார்னிங் ட்ரைவ் மாதிரி போயிட்டு பக்கத்தில் 2-3 கிலோமீட்டர் தான் இருக்கும். காரில் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வருவேன். இன்றைக்கி கார் எடுக்கலை, பைக் எடுக்கலான்னு பார்த்தா பைக்கில் பெட்ரோல் லீக் ஆகுது. ஸோ இன்றைக்கி ஸ்கூட்டியுமே எடுக்க முடியாது, இதை சர்வீஸ் பண்ணணும். ஸோ மெயின்டெனன்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு யாராவது வரலான்னு சொன்னால் வரமாட்றாங்க. 390 எடுக்கலான்னு பார்த்தா நேற்று தான் 390 ஃபுல்லாக வாஷ் பண்ணேன். வண்டியில் எங்கேயுமே அழுக்கு இல்லை, தெரியுதா? அதனால இப்போ இந்த பைக்கையுமே எடுத்துகிட்டு போக மனசு இல்லை. அப்படியே இங்கே வந்தோன்னா நம்மக்கிட்ட இது என் ஃப்ரெண்டோட சிபிஆர். நேற்று வாஷ் பண்ணதுக்கப்புறம் அவனுமே வச்சுட்டு போயிட்டான். ஸோ இந்த பைக்கையும் எடுக்கலை. ஃபைனலி இந்த பைக்கை தான் எடுக்கலான்னு இருக்கேன். கைஸ், GSX-R எடுத்துகிட்டு வரேன். Now it's time to cold start. ஸோ கொஞ்ச நேரம் ஆன் பண்ணி விடலாம், அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகலாம். கோல்ட் ஸ்டார்ட் பாருங்க கைஸ். ஒரு காஃபி. அண்ணா எவ்வளோ ஆச்சு? ஸோ கைஸ், இவ்வளோ தான் என்னோடய ரொட்டீன். டெய்லி மார்னிங் ஒரு காஃபி குடித்தா தான் அந்த டே ஃபுல்ஃபில் ஆகும்.
அண்ட் இன்றைக்கி என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னா, நமக்கு வீட்டோட என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல காரோ பைக்கோ எது வந்தாலுமே இப்போ கொஞ்சம் நல்லா அடி தட்டுது. அண்ட் இது தெரியுதா, காரில் இருந்த ஒரு ரப்பர். ஸோ இந்த மாதிரி இருக்கனால இந்த இடத்த ரெடி பண்ணலான் இருக்கேன். நான் ஒரு 2 வாரமாக நிறைய பேரை கூப்பிட்டு பார்க்குறேன். எல்லாம் வரேன்னு சொல்கிறாங்க, நாளைக்கு வரேன், அடுத்த நாள் வரேன்னு சொல்லிட்டு வரவே மாட்றாங்க. கடைசியாக நேற்று ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. இன்றைக்கி அவர் வருவார்னு எதிர்பார்க்குறேன். வந்தால் இன்றைக்கி இந்த ஒர்க்கையுமே பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ டைம் 8:30 ஆகுது. இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் நான் லாகின் வேறு பண்ணணும். ஸோ 9 to 6 நம்மளோட ரொட்டீன் வந்து ஐடி ஜாப். ஸோ இப்போ அதை பார்க்கலாம். அண்ட் மீன் டைம் சப்போஸ் இந்த ஒர்க் நடந்துச்சுன்னா அந்த வீடியோவுமே கேப்சர் பண்ணுறேன். ஸோ இது ஒரு நல்ல ஃபீலிங் ஆக்சுவலாக. மார்னிங் வந்து சூரியனுக்கு முன் எழுவாய் சூரியனே வெல்வாய் அப்படின்னு ஒரு லைனிங் இருக்குது. ஸோ அது வந்து நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன். நான் எங்கே இருந்தாலும் சரி 6 மணிக்கு முன்னாடி எழுந்திரிச்சிருவேன். மார்னிங் ஒரு காஃபி குடித்து அந்த டேவே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி சப்போஸ் 1-2 நாள் மிஸ் ஆகும், அந்த நாள் எல்லாமே ஃபுல்லாக லேசியாக போயிட்டுருக்கும் எனக்கு. ஸோ லெட்ஸ் see how this day goes. அண்ணா ஒரே நிமிஷம், அப்போ காரை எடுத்து அங்கே மாற்றி விடவா? ஒரே நிமிஷம், நான் காரை மாற்றி விட்டுருவேன். ஆனால் இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன தண்ணி போகிறதுக்கு சின்ன ஒரு ஓடை வச்சுருங்க. அது ரொம்ப லெங்க்த் வேண்டாம், ரொம்ப சின்னதாக வச்சா போதும். போதும்ண்ணா. இதுக்கு மெட்டீரியல் எவ்வளோக்கு வரும்? கஷ்டப்பட்டு தான். அப்போ இது வரைக்கும் போட்டுரும். ஃபைனலி இந்த இடத்த ஃபுல்லாக காங்க்ரீட் போட்டு ஸ்லோப் பண்ணியாச்சு. ரொம்ப நான் எதிர்பார்த்த மாதிரியே பர்ஃபெக்ஷனோடு பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு 1 day ஒர்க்கு தான். எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? வந்தாங்க, வேலையை செஞ்சாங்க, எவ்வளோன்னு சொன்னாங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ ரெஸ்பெக்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோன்னா என்னால் முடியாது சொல்லிவிட்டு முடியும்னா சொன்ன டைமுக்கு அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க பார்த்தீங்களா? ரியலி தோஸ் பீப்புள் ஆர் நைஸ். ஏன்னா இதுக்கே நான் ஒரு நிறைய பேரை கூப்பிட்டு பார்த்துட்டேன். வருவாங்க, பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இல்லை நாளைக்கு வரேன், அடுத்த நாள் வரேன்ட்டு இழுத்துட்ருப்பாங்க. உங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க, அவ்வளோதானே. ஒரு சின்ன விஷயம். இப்போது அது இதுக்கு ஏன் இவ்வளோ எனக்கு காண்டாகுதுன்னா, அது ஸ்கூட்டி இருக்குல்ல, அது ஸ்கூட்டியுமே இதே கதை தான். அந்த ஸ்கூட்டி ரிப்பேர் ஆகி 1 வாரம் ஆகுது. நானும் ஒரு 3 பேர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், வண்டியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு. ஆக்சுவலாக என்ன விஷயம்னு எனக்கே தெரியும். சீட்டை கழட்டினா ஒரு டியூப் இருக்கும், வண்டி ஆன் பண்ணால் பெட்ரோல் லீக் ஆகுது, ஒரு டியூப் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். எனக்கு டைம் இல்லைன்னு தான் நானே ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்றேன். அவங்க என்னோட பயங்கரமாக பிஸியாக இருக்காங்க போல். கூப்பிட்டா இப்போ வர, நாளைக்கு வர, அடுத்த நாள் வரேன்ட்டு கதை விட்டுட்ருக்காங்க. அது என்றைக்கு யார் வந்து ரெடி பண்ண போகிறான்னு தெரில. சரி, உள்ளே இருந்தால் எடுக்கிற கஷ்டம் தான், இப்போ வெளியே விட்டுருக்கேன். இன்றைக்கி ஒருத்தன் கடைசியாக வரேன்னு சொல்லியிருக்கான், பார்ப்போம் வரானா இல்லையான்னு பார்ப்போம். வந்துட்டான்னா அதையும் ஃபிக்ஸ் பண்ணிவிடும். ஸோ இப்படி தான் இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. நானுமே ஃபுல் டைம் இந்த ஒர்க் பார்க்கல, ஏன்னா நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி போச்சு. இனிமே நாளைக்குலேருந்து இன்னும் பயங்கரமாக இருக்க போகுது. ஏன்னா ஃப்ரீ ஹாலிடே, சாட்டர்டே சண்டே நமக்கு லீவு. ஸோ இன்னும் நிறைய ஒர்க் பண்ண போகிறேன். என்னென்ன வருதுன்ட்டு ஸ்டே டியூன்ட்.